முயற்சிகள் பலிதமாகும் காலகட்டம். புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் நீங்கள் வச்சிருக்கிற ஒரு மைண்டில் வச்சிருக்கிற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பொருளாதாரம் உயரும். மனநிறைவு ஏற்படும் காலகட்டம். தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு நீங்கள் எடுப்பீர்கள். அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சலசலப்பு வருது, மறுபடியும் நீங்கும். இப்போ சிஎம் விஜய் சாரே கடகராசி தான். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அவரை ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாம் வெளியில் இருக்கிற கட்சிக்காரங்களாம் இப்போ இவர் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டாரு, அவர் அவதூறாக நிறைய பேசுவாங்க. ஆனால் அது தப்பு இல்லை, அது சரி அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிடுவார். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து. எந்த சிம்மராசி கேட்டாலும் அடி மேலே அடி, பிரச்சனை மேலே பிரச்சனை. இப்போ தீந்துரும் அப்போ தீந்துரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை வாங்கி இதை பண்ணுறாங்க, இதை வாங்கி அதை பண்ணுறாங்க, அதை மாற்றுறாங்க, இதை மாற்றுறாங்க. ஒன்றுமே சக்ஸஸ் ஆன மாதிரியே தெரில. நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் தோஷம். எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே நடக்கலை. எனக்கு ஏஜ் 30, 35, 40 ஆக போகுது. திருமணம் நடக்கலைன்னா இந்த காலகட்டம் முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நடத்துகிறோம். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கே வரல. நான் இப்போ பிறந்ததுலேருந்தே கஷ்டத்துலேயே இருக்கேன். 20-30 வருஷமாக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். கடனே தீர மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டம் கடன் தீரும். நிதானித்து செயல்பட்டு வெற்றியை பெறுவார்கள் துலாம் ராசிக்காரங்க. அப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த காலகட்டத்தில் பண்ணிடக்கூடாது. லைஃப்பில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எக்கச்சக்கமான கஷ்டம். அந்த கஷ்டத்தை தீர்க்க செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்களின் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் தீரக்கூடிய காலகட்டம் தான் இது. வியாபாரத்தில் முன்னேற்றம், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன். ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. அடுத்த பிஸ்னஸில் நிறைய புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு புது யுக்திகளை கையாண்டு அதன் மூலம் வெற்றி பெறும். தனுசு ராசிக்காரங்க சுவாமி மலை முருகப்பெருமான் அவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன். அவருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யும். எடுத்தது எல்லாமே ஃபெயிலியர் அந்த மாதிரி இருந்த மகர ராசிக்காரங்க இந்த செவ்வாய் பகவான் அவங்க பண்ணுறது எல்லாமே வெற்றியாக மாற்றுறதுக்காக வந்திருக்காரு. லக்கு சூப்பராக இந்த காலகட்டத்தில் ஃபேவர் ஆகிடும். நல்ல பெயரும் புகழும் நல்ல ஒரு வெற்றி உயர்வான காலகட்டம் இருக்குது. மீன ராசிக்காரங்க புதிய அணுகுமுறையால் வெற்றியை பெறுவார்கள். ஒரு தனியான அவங்களுக்குன்னு ஒரு செட்டப்பு, ஒரு ரூல்ஸு, ஒரு கோட்பாடுகள் வச்சுருப்பாங்க. அதுலேயே நிறைய இப்போ ஃபைன் டியூன் பண்ணி நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஒரு புது யுக்தியை கையாண்டு இவங்க வெற்றியை சந்திக்க போகிறாங்க. பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்ன பண்ணும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாற்றங்கள் தரும்? இப்போ மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வர்றார். அப்போ 3ஆம் இடம்னாலே முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சிகள் பலிதமாகும் காலகட்டம். புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்போ நீங்கள் நீண்ட நாள் ஒரு கனவு வச்சுருப்பீங்க, இதை பண்ணணும், அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையவே இல்லை, ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, அது நடக்கவே இல்லை. இந்த காலகட்டத்தில், இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் நீங்கள் வச்சுருக்கிற ஒரு மைண்டில் வச்சுருக்கிற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அப்போ புது முயற்சிகள் பலிதமாகும். நீங்கள் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இதுதான் ஒரு தொடக்கம். மேஷராசி எந்த தெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபடுறது சிறப்பாக இருக்கும்? செவ்வாய் பகவானாலே முருகர். அப்போ மேஷராசிக்காரங்க வேலூர் ரத்னகிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப அபரிமிதமான பலனை மேஷராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும். இரண்டாம் ராசியான ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி? ஓகே, அப்போ செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்திருக்கார். அப்போ 2ஆம் இடத்தில் ஒரு ஆக்ரோஷமான கிரகம். அப்போ 2 அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், பொருளாதாரம் உயரும். மனநிறைவு ஏற்படும் காலகட்டம். தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு நீங்கள் எடுப்பீர்கள். அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சலசலப்பு வருது, மறுபடியும் நீங்கும். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தா பணம் சம்மந்தமான விஷயம் நல்லா நிறைவாக இருக்குது. மனம் சம்மந்தமான விஷயமும் நிறைவாக இருக்குது. என்ன குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சிறு குழப்பம் உண்டு. அந்த குழப்பம் தீரதுக்கு உண்டான காலகட்டம். அப்போ பணம் சம்மந்தமான விஷயம், ஃபினான்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பானது? இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கான முருகர் அப்படின்னா திருவிடைக்களி முருகப்பெருமான் அபரிவிதமான வளங்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் பகவான் வந்துட்டார். அப்போ முருகர் உங்களை தேடி வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் பூமி லாபம் உண்டு. அடுத்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். தன்னம்பிக்கை உங்களுக்கு துளிர்விடும்.
நீங்கள் நினைக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கான ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை தீரும். ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். பூமி சார்ந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்குது, இழுபறியாக இருக்குது. ஒரு லேண்டு வாங்குறேன், இல்லைன்னா லேண்டை சேல்ஸ் பண்ணுறேன், இல்லைன்னா லேண்டில் லீகல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் தீந்துடும். அடுத்து ஹெல்த்தில் வந்து ரொம்ப புவராக இருந்த ஹெல்த் கண்டிஷன் இப்போ மேலே வந்துடும். வீட்டில் உள்ள நபர்களுக்கும் ஏதாவது உடல்நல தொந்தரவு இருந்ததுன்னா அதுவும் சரியாயிரும். அந்த மாதிரியான காலகட்டம் இது. இவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பானது? ஓகே. மிதுன ராசிக்காரங்க வழிபட வேண்டிய முருகர் பழமுதிர்ச்சோலை முருகர். பழமுதிர்ச்சோலை முருகருக்கு வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி சாத்தி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியோ வெற்றி தான். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கடக ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும்? ஓகே. இப்போது செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கார். அப்போ 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு அலைச்சல், ஒரு விரயம், ஒரு டென்ஷன், ஒரு அசதியான காலகட்டம், அதெல்லாம் தான் அந்த இடத்துக்கு செவ்வாய் பகவான் வர்றார். அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தா அலைச்சலுடன் கூடிய ஆதாயம், நிறைய ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவல் மூலியமாக எனக்கு லாபம் கிடைக்கிறது. அடுத்து நிறைய அவப்பெயர் ஏற்படும். அவப்பெயர் ஏற்பட்டு அந்த அவப்பெயர் நீங்கக்கூடிய காலகட்டம். அப்போ நிறைய வந்து டென்ஷனாகி, இப்போ சிஎம் விஜய் சாரே வந்து கடகராசி தான். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அவரை ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாம் வெளியில் இருக்கிற கட்சிக்காரங்களாம் இப்போ இவர் வந்து அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அவரை அவதூறாக நிறைய பேசுவாங்க. ஆனால் அது தப்பு இல்லை, அது சரி அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிடுவார். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ அந்த மாதிரியான காலகட்டம் நிறைய வந்து அவருக்குள்ளேயே அவரோட லைஃப்பில், அவருடைய அமைச்சரவையில், நிறைய அவரோட ஆஃபீஸில் நிறைய மாற்றங்கள் நிகழும். அப்போ அது மாதிரி கடகராசிக்காரங்களும் எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே நிறைய மாற்றங்கள் நிகழவிருக்கிறது. ஒரு பணியிடம் மாற்றம், ஒரு இருப்பிடம் மாற்றம், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்குது. அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பானது? ஓகே. கடகராசிக்கான முருகர் அப்படின்னா திருத்தணி முருகப்பெருமான். அப்போ திருத்தணி முருகப்பெருமானை குரு நாளில், ஏன்னா ராசிக்குள்ளே இப்போ குரு வந்திருக்கார், அப்போ வியாழக்கிழமை நாளில் திருத்தணி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன். சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? இப்போ சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வந்திருக்கார். அப்போது சிம்ம ராசிக்கு சொல்லவே வேண்டாம். எந்த சிம்ம ராசி கேட்டாலும் அடி மேலே அடி, பிரச்சனை மேலே பிரச்சனை. இப்போ தீந்துரும் அப்போ தீந்துரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை வாங்கி இதை பண்ணுறாங்க, இதை வாங்கி அதை பண்ணுறாங்க, அதை மாற்றுறாங்க, இதை மாற்றுறாங்க. ஒன்றுமே சக்ஸஸ் ஆன மாதிரியே தெரில. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்க பார்க்குறாங்க, முடியல. ஒரு வேலையை விட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் ஜெயிக்க முடியல. வீடு மாற்றுறாங்க, சரியாயிருமானா இல்லை. அந்த மாதிரி நிறைய மாற்று நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க சிம்மராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த சேஞ்சஸ் எல்லாம் இதுவரையும் அவங்களுக்கு வெற்றியை தரவில்லை. அது வெற்றியை தருவதற்காக இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனைத்து விதத்துலையும் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயும் லாபத்தை கொடுத்துருவார். அப்போ இந்த காலகட்டம் தன்னுடைய வாழ்வில் அனைத்து விஷயமும் லாபம் ஏற்படும் காலகட்டம். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடச்சிரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்களா லாபம் கிடச்சிரும். இல்லை நான் எங்கேயா வெளில போகிறேன், ஒரு விஷயம் கிடைக்கிறக்காக நான் போகிறேன்னா அது கிடச்சிரும். ஹெல்த்துக்கு போகிறீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. பணம் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கடன் இருக்கா, கடன் அடைஞ்சிரும். மேரேஜுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களா, மேரேஜ் ஆயிரும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கிடுவீங்க. விற்கணும்னு நினைக்கிறீங்களா, விற்றுருவீங்க. தங்கம் சேரும் காலகட்டம் இது. பேங்க் பேலன்ஸ் உயரும் காலகட்டம். அப்போ இந்த ஒரு 1.5 மாத காலம் உங்களுக்கு ஜாக்பாட்னு வச்சுக்கோங்க. இதே கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அப்போ இதை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா லைஃப்பில் இந்த 1.5 மாதத்தில் சிம்மராசிக்காரங்க செட்டில் ஆயிடுவாங்க. சிம்மராசிக்காரர்கள் எந்த முருகரை வழிபடுவது சேர்ந்தது? ஓகே. சிம்மராசிக்கு பெஸ்ட்டான முருகப்பெருமான் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான். அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது இன்னும் ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்துருவார். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? ஓகே. இப்போ கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். கர்மா தீர்க்கிறதுக்காக செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ கர்மா அப்படின்னா நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் தோஷம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணமே நடக்கலை,
எனக்கு ஏஜ் வந்து 30, 35, 40 ஆக போகுது. திருமணம் நடக்கலைன்னா இந்த காலகட்டம் முயற்சி எடுத்தீங்கன்னா திருமணம் நடந்துரும். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கே வரல. நான் வந்து இப்போ பிறந்ததுலேருந்தே கஷ்டத்திலேயே இருக்கேன். 20, 30 வருஷமா இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். கடனே தீர மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டம் கடன் தீரும். அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் புதிதாக தொடங்குவீர்கள். புது வேலைக்கு போவீங்க. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொன்று பெட்டரான ஜாபுக்கு போவீங்க. அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ புது தொழில் தொடங்குவீர்கள். அடுத்து வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் உயர்வு மற்றும் வெற்றி. அடுத்து இந்த காலகட்டத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல்னால நிறைய ஆதாயம் உண்டு. என்ன உங்களுடைய பேச்சில் மிக கவனம் தேவை. அப்போ பேச்சால் சில உறவுகளையும் நிறைய மனக்கசப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க. வெற்றி மேல் வெற்றி, உயர்வு தான். கன்னிராசி நேயர்கள் எந்த முருகரை வழிபடுவது சிறப்பான? ஓகே. சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. அந்த குழந்தை முருகப்பெருமானை சிறுவாபுரியில் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும். நீங்களே ஒரு குழந்தை தான். அனைத்து கன்னிராசிக்காரங்களும் குழந்தை பாவம் தான் அவங்களுக்கு. அவங்க பார்க்க தான் பயங்கர இதாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தா குழந்தை மாதிரி மனசு தான் அவங்க. அப்போ அந்த குழந்தையை இந்த சிறுவாபுரி முருகப்பெருமான் குழந்தையாக அவங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாரு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கார் இந்த துலாம் ராசிக்கு. இப்போ 9ஆம் இடம் அப்படின்னா பாக்யஸ்தானம் மற்றும் தந்தையார் ஸ்தானம். நிதானித்து செயல்பட்டு வெற்றியை பெறுவார்கள் துலாம் ராசிக்காரன். அப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த காலகட்டத்தில் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து பெரியவங்ககிட்ட கேட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் இறங்கிறது ஒரு நல்ல வெற்றியை தரும். அடுத்து தந்தையார் சார்ந்த விஷயத்தில் நல்ல உயர்வு மற்றும் முன்னேற்றம் உண்டு. இப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடச்சிரும். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடும். அப்பாவுக்கு எதுவும் வர வேண்டிய பணம் எதுவும் பெண்டிங் இருக்குது, இல்லை அப்பா வந்து ஒரு நிலம் ஏதாவது பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல சுபகாரியம் உண்டு. அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பாக்கியம் அப்படின்னா லக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு விஷன், ஒரு எய்ம், என்னோடய மோட்டிவே லைஃப்பில் இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணி மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி கரெக்டான பாத்துவேல நீங்கள் போனீங்கன்னா வெற்றி. அப்போ நிதானித்து கலந்தாலோசித்து முடிவெடுப்பதால் இவர்கள் உயர்வை சந்திப்பார்கள். அதுதான் இந்த துலாம் ராசிக்கான சுருக்கமான பலன். துலாம் ராசி நேயர்கள் எந்த முருகரை வழிபடுவது சிறப்பானது? துலாம் ராசிக்காரங்க சிக்கல் தீர சிக்கல் சிங்கார வேலனை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? இப்போ விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கார். அப்போ 8 நாளே அஷ்டம், 8 நாளே கஷ்டம். அந்த கஷ்டத்தை தீர்க்க செவ்வாய் பகவான் வந்து உட்காந்துருக்கார். அப்போ உங்களின் நீண்ட நாள் கஷ்டம் முடிவுக்கு வரும். எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி. அப்போ லைஃப்பில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எக்கச்சக்கமான கஷ்டம். ஏன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தா குரு பகவான் வந்து கடகராசியில் உட்காந்துருக்கார். குரு பகவான் நல்லது தான் பண்ணணும். ஆனால் இப்போ நல்லது பண்ணாமல் அவரும் படுத்தி எடுக்கிறார். அது என்னன்னா ஒரு சில விஷயங்கள்னால. அப்போது குரு பகவானும் பலனை தரணும், ஆனால் பலனை தரல. சனி பகவானும் பலனை தரணும், பலனை தரல. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுக்கறதுக்கு தான் இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார். அப்போ உங்களின் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் தீரக்கூடிய காலகட்டம் தான் இது. அப்போ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தீந்துடும் அப்படிங்கிறது தான் சுருக்கமான சிம்பிளான பலன். இவர்கள் வழிபட வேண்டிய முருகர் 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்ததால் 8குடி முருகப்பெருமான். அப்போ 8குடி முருகப்பெருமான் உங்களின் கஷ்டம் மற்றும் அஷ்டம் அனைத்தையும் தீர்த்து வாழ்வில் நல்ல வளத்தை கொடுப்பார். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? இப்போ தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போ 7 அப்படின்னாலே பார்ட்னர்ஷிப், 7 அப்படின்னாலே ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப், 7 அப்படிங்கிறத நம்ம கூட ட்ராவல் பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வந்து உட்காந்துருக்கார். அப்போது அடுத்து முக்கியமானது வியாபாரம், பிஸ்னஸும் 7. அப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்ததுனா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வெற்றி, மாற்றம், உயர்வு. அப்போ உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணி அது மூலிமா வெற்றி அடைய போகிறீங்க. அடுத்து உங்களுடைய லவ்வர், உங்களுடைய ஒரு லீடிங் பார்ட்னர், யார் கூட ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்
இவங்க சார்ந்த விஷயத்தில் நிறைய நெருக்கம், இணக்கம், நிறைய ஒரு லாங் டேர்ம் சம்மந்தமான விஷயங்களை நிறைய நீங்கள் பிளான் போட்டு பண்ண போகிறீங்க. அதெல்லாம் வந்து பயங்கர வெற்றியை தரும். அடுத்து நீண்ட நாள் குழந்தைக்காக காத்திருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு உண்டான விஷயம் ரொம்ப சுபமாக இருக்குது. அப்புறம் அடுத்து வியாபாரத்தில் முன்னேற்றம், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. அடுத்த பிஸ்னஸில் நிறைய புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு புது யுக்திகளை கையாண்டு அதன் மூலம் வெற்றி பெறுறது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ மேரேஜுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சு. அடுத்து நிறைய பேரண்ட்ஸை இழந்து அது லவ் மேரேஜ் பண்ணி அப்பா அம்மா ஏற்றுக்காம வெளில வந்திருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பேரண்ட்ஸ் கூட போய் சேர்ந்துருவாங்க. நிறைய வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்க நல்ல சூப்பரான காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசிக்கு. தனுசு ராசி வழிபட வேண்டிய முருகர். தனுசு ராசிக்காரங்க சுவாமிமலை முருகப்பெருமான் அவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன். அவருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்க, அது இன்னும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். வீட்டில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் அவர்களின் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா சுவாமிமலை முருகப்பெருமான் மட்டும்தான் அப்பனுக்கு உபதேசம் செய்த ஸ்தலம். அப்போ அதில் அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அர்ச்சனை செய்யணும். அப்போ தான் அந்த உபதேசம், அவருடைய உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள், நல்ல வெற்றி. மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கார். அப்போ 6ஆம் இடத்துக்கு 2 காரகத்துவம் இருக்குது. ஒன்று 6ங்கிறது கடன், இன்னொன்று 6ங்கிறது வெற்றி. அப்போ இது சம்மந்தமான விஷயத்தில் தான் நிறைய மாற்றத்தை தர்றதுக்காக செவ்வாய் வந்திருக்கார். அப்போ கடன் அடைத்தும் இந்த 1.5 மாத காலகட்டத்தில் மிக பெரும் கடன் எல்லாமே தீந்துருமா, அந்த மாதிரியான காலகட்டம் இது. அடுத்து வெற்றி மேலே வெற்றி. நிறைய மகர ராசிக்காரங்க பார்த்தா எதை தொட்டாலுமே தொடங்கலை, எதை தொட்டாலுமே அது ஜெயிக்கலை, எடுத்தது எல்லாமே ஃபெயிலியர். அந்த மாதிரி இருந்த மகர ராசிக்காரங்க இந்த செவ்வாய் பகவான் அவங்க பண்ணுறது எல்லாமே வெற்றியாக மாற்றுறதுக்காக வந்திருக்கார். லக்கு சூப்பராக இந்த காலகட்டத்தில் ஃபேவர் ஆயிரும். அவங்க பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் தான். நல்ல பெயரும் புகழும், நல்ல ஒரு வெற்றி வந்து உயர்வான காலகட்டம் இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத வெற்றியை, இமாலய வெற்றியை இந்த மகர ராசிக்காரங்க எட்டி பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்குது. அனைத்து பிரச்சனைகளும் தீரும், கடன் அனைத்தும் அடைபடும். அடுத்து லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல சூப்பரான பலன்கள் இருக்குது. புது வீடு குடிபுகுவீர்கள். அடுத்து சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊர் விட்டு ஊர் போகிறதுனால லாபம். அது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மகர ராசினியர்கள் எந்த முருகரை வழிபடுறது சிறப்பானது? மகர ராசிக்காரங்க கோயம்புத்தூரில் மருதமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மகத்தான வெற்றியை மகர ராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும். கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கு. அப்போ 5 அப்படின்னாலே பூர்வ புண்ணிய புத்திர மற்றும் வெற்றி ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல செவ்வாய் வந்திருக்கு. அப்போது இந்த காலகட்டத்தில் பயணங்களால் ஆதாயம், பிள்ளைகளால் நற்பெயர், பிள்ளைகளால் வெற்றி. அடுத்து குலதெய்வ அருள் கிட்டும். நீண்ட நாள் வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகலை, இனிஷியேட் பண்ணிட்டாங்க, அது போயிட்டுருக்கு, ஆனால் இன்னும் வந்து அந்த இடத்துக்கு போய் சேரலை. இப்போ வந்து அந்த போய் சேர்ந்துருவாங்க. குலதெய்வம் தெரியாத நிறையா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ குலதெய்வம் தெரிய வரும். அடுத்து நெடுந்தூர பிரயாணம் இப்போ போவாங்க, அதனால் வெற்றி கிடைக்கும். என்ன இவங்க ஒரு விஷயம் பொறுமையாக பார்த்து நிதானமாக செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு மட்டும் பண்ணிடக்கூடாது. அடுத்து ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்தில் பெரும் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேணும். அளவளவாக கிராஜுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அடுத்து லேண்ட் சம்மந்தமான இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகி இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்காக இருக்குது. கும்பராசி வழிபட வேண்டிய முருகர். கும்பராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நிறைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை கும்பராசிக்காரங்களுக்கு தரும். மீனராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? மீனராசிக்காரங்க புதிய அணுகுமுறையால் வெற்றியை பெறுவார்கள். அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து மீனராசிக்காரங்க மட்டும் தன்னோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தனியான அவங்களுக்குன்னு ஒரு செட்டப்பு, ஒரு ரூல்ஸு, ஒரு கோட்பாடுகள் வச்சுருப்பாங்க. அதுலேயே நிறைய இப்போ ஃபைன் டியூன் பண்ணி நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஒரு புது யுக்தியை கையாண்டு இவங்க வெற்றியை சந்திக்க போகிறாங்க. அடுத்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வீடு விரிவாக்கம்,
அடுத்து இடம் வாங்குறது, இடத்துல வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயம் ஒரு உயர்வு உண்டு. அடுத்து பெரும் செல்வம் உங்களை தேடி வரும். ஆனால் என்ன, அது பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. என்ன அவங்க ஒரு விஷயம் பொறுமையாக, கவனமாக, நிதானமாக கையாள வேண்டும். வெற்றி மேல் வெற்றி. பேச்சில் மிக கவனம் தேவை. வண்டி வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபுட்டு கரெக்டாக எடுத்துட்டா மீனராசிக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. மீனராசி நேயர்கள் வழிபட வேண்டிய முருகர். திருச்சி வயலூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வாழ்வில் நல்ல வளத்தை பெற்றுத்தரும். நன்றி சார். நன்றி.